நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பதிவில் மண் இல்லாமல் கொக்கோபீட் இல்லாமல் நம்ம ஒரு செடியை எப்படி ஹெல்த்தியாக வளர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மண் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸில் ஒரு பெரியவே டார்ச்சர். வீட்டில் அங்கங்கே கரையாயிடும். ஆனால் இன்றைக்கி இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வீடும் கரையாகாது, செடியும் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். இது இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவுட்டோர் பிளான்ட்ஸ்க்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். காய்கறி செடிகள் கூட இதில் வந்து வளர்க்கலாம். நடிகர் மாதவன் அவங்க வீட்டு வீடியோ நான் பார்த்தப்போ அவங்க வீட்டில் இந்த பால்ஸில் தான் செடி வளர்த்துருந்தாங்க. சொரக்காய், பீக்கங்காய்லாம் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருந்தது. அதுக்காகவே தான் நான் இதை பற்றி சர்ச் பண்ணிவிட்டு இதை நான் வாங்கி இப்போது வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதமாக நான் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த பதிவில் இது என்ன பால்ஸு, இதை எப்படி தயாரிக்கிறாங்க, இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம முழுமையாக பார்த்துருவோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண களிமண் உருண்டைகள் தான். ஆனால் களிமண் உருண்டைகளை வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். நம்ம காய வச்சு சைனீஸ் செக்கரில் நாங்கள் சின்ன பிள்ளையில் பண்ணியிருக்கோம் களிமண் உருண்டைகளை வச்சு. ஆனால் அது வந்து ஹெவியாக இருக்கும். ஆனால் இந்த உருண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லாமல் இருக்குது, காற்று மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், இந்த காற்றோட துளைகள் இருக்குது. ஒரு பண்ணை வந்து நம்ம பிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காற்று துவாரங்களோடு இருக்குது. இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி களிமண் உருண்டைகளெல்லாம் உருட்டிக்கிட்டு நல்ல ஒரு பயங்கரமான சூட்டில் பேக் பண்ணுறாங்க. அந்த செங்கல் சூளையிலலாம் எப்படி பேக் பண்ணுவாங்க செங்கலை, அந்த மாதிரி அதை வந்து பேக் பண்ணுறாங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலான ஓவன் இருக்குது, ரொம்ப ஹீட்டில் இருக்குது அந்த ஓவன். அதனால் வந்து இது கிட்டத்தட்ட வந்து அந்த சுடப்படுறதுனால அந்த ஒரு மாதிரி உள்ள ஏர் பபிள்ஸோட ஒரு பாப்கார்ன் மாதிரி ஒரு அப்படியே வெயிட்லெஸ்ஸாக ஆயிடுது. அப்படியே உப்பி இருக்குது, நம்ம பன்னு மாதிரி உப்பி இருக்குது இது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து நான் அரை கிலோ வந்து 65 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அப்போ வந்து 1 கிலோ வாங்கினா 100 ரூபான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரை கிலோ வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அரை கிலோவாக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா எத்தனை கை மாறி வந்திருக்கோ நமக்கு தெரியாது, அதில் எவ்வளோ தூசி இருக்கோ நமக்கு தெரியாது. அதனால் நல்லா வந்து வாஷ் பண்ணிப்போம். ஒருவேளை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஆனால் ஒருவேளை போட்டிருந்தாங்க அப்படின்னா அதனால் வந்து நல்லா வந்து கழுவிக்குவோம். கழுவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா முழுமையானது ஆறட்டும். இன்றைக்கி கொதிக்க வச்சுட்டு நாளைக்கு நம்ம உபயோகிச்சா போதுமானது. நான் வந்து நேற்று கொதிக்க வச்சேன், இன்றைக்கி வந்து நான் அது வந்து செடியை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம அழகு செடிகளும் வளர்க்கலாம், காய்கறி செடிகளும் வளர்க்கலாம், இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் எது வேணாலும் வளர்க்கலாம். பட் கேக்டஸ் சக்யூலன்ஸை நான் இப்போ வரைக்கும் வைக்கலை, அதனால் நீங்களும் வைக்காதீங்க. கொஞ்ச நாள் கழித்து அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் வச்சிங்க அப்படின்னாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பூத்தொட்டி, இந்த மாதிரி நிறைய துவாரங்கள் கொண்ட பூத்தொட்டி, ஒரே ஒரு துவாரம் இருக்கிறது இல்லை, நிறைய துவாரங்கள் இருக்கிற ஒரு பூத்தொட்டி இப்போல்லாம் இப்படி தான் நிறைய வருது. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டினா இன்னொன்று ஒரு ஜாலி மாதிரியே ஒரு கப்பு வரும், அந்த பூத்தொட்டி வரும், அதை கூட நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு லேயர் வந்து இந்த க்ளே பால்ஸை வந்து போட்டுக்கலாம். இந்த தொட்டிக்கு கீழே நம்ம இந்த கண்ணாடி பவுல் வைக்க போகிறோம். அந்த கண்ணாடி பவுலில் தான் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தொட்டியில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ வந்து இந்த பால்ஸை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த பால்ஸ் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு பாலுக்கும் இன்னொரு பாலுக்கும் ஒரு 4 பால் இருந்தது அப்படின்னா அதுக்கு இடையில வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து நிறைய அந்த செடிக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அப்படி நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும்போது செடி ரொம்பவே நல்லா வளரும். நம்ம முதலே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏர் ப்ரூனிங் பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதையும் போய் ஒரு தடவை பார்த்துருங்க. இதுலேயும் அதே ஏர் ப்ரூனிங்கும் நடக்கும். அதனால் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதனால் செடிகளும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வளரும். இப்போ வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு கையிலேயே பண்ணிகிட்ருக்கிறதுனால இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கேமரா இல்லாமல் பண்ணும்போது நம்ம இன்னும் நல்லாவே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பால்ஸ் போட்டுருங்க, அதுக்கு மேலே செடி வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப வந்து பால்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் செடி வந்து வாடி போகாது. நம்ம வந்து ஒரு தடவை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு வாரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றினா கூட போதுமானது. வீட்டில் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் சன்னோட அந்த ரோஷினி அந்த வெளிச்சம் வர்ற மாதிரியான ஒரு இடத்துல வச்சிங்கன்னா கூட நல்ல செடி வந்து சூப்பராகவே வளரும். இதை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக ஒரு செடி நான் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. முதலைய விட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பவுலை அப்படியே எடுத்து நம்ம இந்த தட்டிடுங்க, இந்த மாதிரி நல்லா தட்டிடுங்க. ஏன் தட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது கேப் இருந்தது அப்படின்னா அது நல்லா ஃபில் ஆயிரும். அதுக்காக தான். நான் முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூழாங்கற்களை போட்டு செய்வேன். அதில் கூழாங்கற்களில் பாசம் பிடிச்சிடும். பட் இந்த உருண்டைகளில் பாசம் பிடிக்காது. இதோட வேர் வந்து அப்படியே நல்லா போய் அந்த பால்ஸை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்குது. அப்போ இறுக்கமாக பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேரும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணும்போது செடியும் நல்லா வரும். பட் கூழாங்கல்ல பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வேர் வந்து பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. ஸோ வந்து நல்லா வந்து வேர் பிடிச்சி சூப்பராக வரும். கண்ணாடி பவுலையும் அதே மாதிரி தான். இதில் நம்ம டைரெக்டாக இதுலேயே தான் தண்ணி ஊற்ற போகிறோம். கீழே எதுவும் வச்சா நல்லா இருக்காது. இந்த 2 மெத்தடில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகாக இருக்கும் அப்படின்னா, எது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணாடி இல்லை நம்ம டைரெக்டாக கண்ணாடி பவுலில் வச்சுக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அழகாகவும் இருக்கும். அந்த வேர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் இந்த பால்ஸை இறுக்கி பிடிச்சதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இன்னுமே கூட நல்லா அழகாக இருக்கும். அந்த வேரில் தண்ணி படுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பால்ஸை வந்து நம்ம தொட்டி மண்ணோடையே கூட கலந்து கூட வைக்கலாம். அப்பயுமே அவங்களுக்குள்ள ஒரு ஏர் கேப் வந்து உருவாகும். ஸோ ஏர் ப்ரூனிங்கும் நடக்கலாம். இப்போ நம்ம ஒரு செடிக்கு வந்து மண்கலவை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதோடையே கூட இந்த கிளே பால்ஸையும் சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஈவன் கேக்டஸ் செக்யூலன்ட்லேயுமே கூட அந்த மண்கலவையோடு சேர்த்து போடும்போது அந்த இடத்துலையும் ஒரு ஏர் பேக்கெட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்லைட் மாதிரியான ஐட்டத்தை விட இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பெர்லைட்டில் வந்து நிறைய கால்சியம் இருக்கும். அது செடியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பெர்லைட்டுக்கு பதிலாக கூட இந்த கிளே பால்ஸை வந்து நம்ம உபயோகிச்சுக்கலாம். இதுக்கு உரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் சீவீடு மாதிரியான லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். மீன் அமினோ அமிலம் மாதிரியான லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். பட் ரொம்பவே கொஞ்சமாக கொடுக்கணும். இப்போ நம்ம அழகு செடிகள்னால் ஏதாவது டிஏபி என்பிகே மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் அதே இது நம்ம தக்காளி செடி அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா பீக்கங்காய் சொரக்காய் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சீவீடு இது வந்து வாங்கலாம். இல்லைன்னா ஹைட்ரோபோனிக்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஃபர்டிலைசர் விற்கும் லிக்விட் ஃபர்டிலைசர் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். நான் வந்து இன்னும் அதை பயன்படுத்தலை. நான் வந்து இப்போது இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு தக்காளி செடியை இந்த கிளே பால்ஸில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய செரி டொமேட்டோ பிளான்ஸ் இருக்குது வீட்டில். ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த கிளே பால்ஸில் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருக்குது என்ன அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு அந்த தக்காளி இதுன்னு வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு அழகு செடியில் ஒரு தடவை வளர்த்து பார்த்துருவோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.